திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உதவி இயக்குனர் மற்றும் நடிகர் திரு செம்புலி ஜெகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாரோட மறைவு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மக்களுக்குமே பெரிய இழப்பா இருக்கு. நீங்க அவரோட நிறைய படங்கள்ல தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. இறப்பு செய்தி வந்தப்போ நிறைய பேரெல்லாம் நம்பவே முடியல சார். ஈவினிங் வரைக்குமே ஏதோ வதந்தி பரப்புறாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரிய வந்தப்போ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு சார்? நான் அந்த நியூஸ் வரும்போது காலையில் காரைக்குடியில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான். ஷூட்டிங்கில் எல்லாம் செட்டுக்கு எல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு சீனுக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். செல்லு நான் பக்கத்தில் இப்போ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். எனக்கு தெரியாது. மற்றவங்கெல்லாம் செல்லு வச்சுட்டு அவங்க எல்லாம் ஷாக் ஆகிட்டு இது முதல்ல ஜெகன் சாருக்கு காமிங்க, இது உண்மையா என்ன ஏது ஒன்றும் புரியல. ஏற்கனவே 2-3 டெத்து இந்த மாதிரி தான் நியூஸ்லலாம் வந்ததுக்கப்புறம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சரத்பாபு இன்னும் சில பேருடைய டெத் நியூஸ் தப்பாக இது இதாக தப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருந்தார். டில் காலையில் வரைக்குமே அவர் ஹெல்த்தியாக தான் இருந்தார். வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஆகிருக்கு. அது யாருனாலையுமே நம்பவே முடியல. எனக்கு அது கன்ஃபார்ம் நியூஸ் சென்னையிலேருந்து எனக்கு வந்தது. நம்ம எடிட்டர் சுப்புன்றவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஆமாடா கன்ஃபார்ம் அப்படின்னோம்னா தான் அப்புறம் என்னால் தாங்கவே முடியல. அங்கே அந்த நிமிஷம் என்னால் நம்ப முடியல. இன்னமும் என்னால் நம்பவே முடியல. அவருடைய குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. ரசிகர்கள், அவர் கூட இருந்த வெல் விஷஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள், எல்லாருக்குமே அது இன்னுமே நம்ப முடியல. நான் எப்படி மனசை ஆறுதல் படுத்திக்கிறேன்னா, அவர் ஏதோ ஷூட்டிங் போயிருக்காரு, வெளியூர் போயிருக்காரு, வந்துடுவாருன்ற மனநிலையில் தான் நான் இருக்கேன். அவர் இறந்துட்டாருன்றது இன்றைக்கி வரைக்கும் என்னால், அவர் இல்லைன்றதே என்னால் ஒத்துக்கவே முடியல. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தவர் சார். எப்படி திடீர்னு இப்படி ஆகும்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அண்ட் அவர் ஒரு காலத்தில் செயின் ஸ்மோக்கராக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது இப்போ எதுவும் அஃபெக்ட் பண்ணியிருக்குமா சார்? இல்லை, அது விட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப வருஷம் விட்டுட்டார். சிகரெட்டு விடுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட்டு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு நாள் கூட போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைப்பா ஃபீவர்னு 2 நாள் படுத்ததில்லை, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி எனக்கு தெரியல. பட்டு மந்த்லி செக்கப்பு ஒன்று ஜென்ரலாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த செக்கப்பில் போன மாதம் போனப்போ கூட அவர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படியே பெருசாக அவர் எனக்கு தெரிஞ்சு எக்ஸசைஸோ அதுவோ இதுவோ எதுவுமே பண்ணது கிடையாது. நார்மலாக தான் இருப்பார் எப்போதுமே. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். காலையில் 11 மணிக்கு சாப்பிடுவார், மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிடுவார், லேட் நைட்டு சாப்பிடுவார். அது அந்த காலத்துலேருந்தே அவருக்கு அது அப்படியே பழகிடுச்சு. அதே பழக்கம் இப்போ எங்களுக்கும் அதே வந்துடுச்சு. கரெக்ட் டைமுக்கு யாருமே சாப்பிட்றதே கிடையாது. நான்லாம் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா 3 மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவோம். செட்லையும் சரி, டிஸ்கஷனு, வெளியில் போகிறது வர்றது எல்லா இடத்துலையுமே அன்டைம் ஃபுட்டு மாதிரி ஆகிடுது. காலையில் கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு டிஃபன் சாப்பிட்றதில்ல. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அது டைம் கீப்பப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ காலையிலே டிஃபன் சாப்பிட்டே தான் ஆஃபீஸ்க்கு கீழே வராரு. அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஒரு 2-2:30க்கெல்லாம் போயிடுறாரு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்துடுவார். அப்படி இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு செய்தி ரொம்ப எல்லாருக்குமே சார். அண்ட் இப்போ திரைத்துறையில் நிறைய குரு சீடன் உறவுகள் இருக்குது சார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு இயக்குனர், உதவி இயக்குனருங்கிறத தாண்டி ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு உறவாக இருக்குது. ஸோ சினிமாவை தாண்டி பர்சனலாக உங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸ் இல்லைன்னா ஒரு வாழ்க்கை பாடம் என்ன சார்? பொறுமை தான், வேறு ஒன்றும் கிடையாது. பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்குமே பொறுமை முக்கியம். முக்கியம். அது மட்டும் இல்லை, நேரம் தவறாமை, தொழிலுக்கு ரொம்ப சின்சியராக இருக்கிறது. ஒரு விஷயம் நமக்கு வேணுன்ற வரைக்கும் அது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அது எத்தனை டேக் ஆனாலும் சரி, அது அவருக்கு மைண்டில் ஓகேன்ற வரைக்கும் விடவே மாட்டார். அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு. கோவப்பட மாட்டார். முதல்ல ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கோவமே பட மாட்டார். நான் கூட சில நேரத்தில் என்னையே இப்படி சொதப்புறேன்றோம். அவர் எப்போதுமே ஃப்ரேமில் இருக்கிறவங்கள நீ மூஞ்சி காமிச்சின்னா அப்புறம் அவங்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் எதாவது வரணும்னு இருக்கிறது கூட வராமல் போயிடும். அதனால் ஸ்பாட்டில் வச்சு யாரையும் எதுவுமே சொல்ல விட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு
பாக்யராஜ் சாருடைய வெற்றிகளுக்கு பின்னால அவங்க மனைவி பூர்ணிமா அவங்க கண்டிப்பா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த நெறைய நீங்க சொன்ன மாரி இந்த செயின் ஸ்மோக்கிங்கா இருந்த பழக்கத்த விட்டது கூட ஒருவேளை அவங்களுக்காகவும் இருக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் வந்திருக்கும். இப்போ அவரோட இறப்புக்கு அப்புறம் மேம்கிட்ட பேசுனீங்களா? அவங்களோட மனநிலை அதான் நான் இன்னும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா நான் ஒரு கன்டினியூஸ் தொடர் படப்பிடிப்பு. நான் அங்கேருந்து வந்ததே அந்த படப்பிடிப்பில தான். அது தொடர்ச்சியா இங்கே காரைக்குடியில நடக்கிறதுனால, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவ, 4 நாளைக்கு ஒரு தடவ போயிட்டு, போயிட்டு வந்துட்டுருக்கேன். காரைக்குடிக்கு ஆ போயிட்டு ஆமா. ஆக்சுவலா நேத்து காலையில தான் நான் வந்தேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சு குடுக்கணுன்ட்டு தான் நான் இந்த 2, 3 நாளா திரும்ப அவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் இப்ப வீட்டுக்கு போணும். அவங்ககிட்ட பேசணும். அது நான் இன்னும் போல. ஒரு உதவி இயக்குனரா தான் சினிமாக்குள்ள வந்தீங்க. ஆனா ஒரு கேமரா முன்னாடி ஒரு நடிகரா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாக்யராஜ் சார். ஸோ ஒருவேளை இந்த கேமரா முன்னாடி வராம உதவி இயக்குனராவே தொடர்ந்து இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை என்னவா இத விட என்ன மாதிரியா மாறியிருக்கும்னு நெனைக்கிறீங்க சார்? நான் ஒரு இயக்குனரா ஆயிருப்பேன். இயக்குனரா ஆயிட்டுருப்பேன். ஒரு 4, 5 படம் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். வேற பெருசா எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. ஆமா. டைரக்டரே சுத்தி வந்ததுனால எனக்கு வேற எந்த வேலையுமே நான் கத்துக்கவே இல்ல. எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, இந்த மாரி எனக்கு கூட பொறந்தவங்க 2 பேர் பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அப்பாக்கிட்ட போயிட்டு அப்பாவுடைய வேலைய கத்துக்கினாங்க. கத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல எங்க அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க 2 பேரும் எப்படியாவது பொழைச்சுக்குவாங்க. ஆனா, அவன் பெரியவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனுக்கு குடும்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே எங்க அம்மா சொன்ன மாதிரியே 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட கேட்டிருக்காரு டைரக்டர். "யோவ் ஜெகன் எங்கேயா ஒரு வாரம் ஆள காணோம்" அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அவரு ஏதோ ஷூட்டிங் கீட்டிங் போயிருக்காரு சார். வேற ஒண்ணும் இல்ல. இல்லன்னா வந்துருவாரு அப்படின்னா. யோவ் அவன் ரொம்ப பாவம்யா. அவன் அவனுக்கு யார்கிட்டயும் நடிக்க தெரியாது. பொய் பேச மாட்டான். என்ன வச்சு நெறைய பேரு காசு சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன வியாபாரம் பண்ணிட்டாங்க நெறைய பேரு. ஆனா அவனுக்கு என்னையும் வியாபாரம் தெரியாது. வியாபாரம் பண்ண தெரியாது. அவனையும் வியாபாரம் பண்ணிக்க தெரியாது. அவன கடவுள் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாரியே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு 4 டேஸ் முன்னாடி தான் அந்த பையன் வந்து டெத் அன்னைக்கு என்கிட்ட சொன்னான். "சார் டைரக்டர் உங்கள பத்தி இப்படி சொன்னார் சார்" அப்படின்னு. சொன்னாங்கன்னு. இல்ல சார நீங்க கடைசியா எப்ப பார்த்தீங்க அவரோட டெத்துக்கு முன்னாடி? அவரு டெத்துக்கு முன்னாடி நான் கன்டினியூஸ் தொடர்ச்சியான தொடர்புல தான் நான் இருப்பேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு டைரக்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, "ஒரு 2 நாள் ஷூட் இருக்குப்பா. அது ஒரு சின்ன ஆட் பண்ண போறேன். நீ வந்துரு" அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து என் பையன பெண் பார்க்கறதுக்கு பெண் வீட்டுக்காரங்க வராங்க. நான் சொல்லியிருந்திருக்கலாம், "இல்ல சார் என் வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு. என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நான் வந்து என்னோட ரிலேஷன் கிட்டலாம் சொல்லி கிள்ளி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுட்டு, அன்னைக்கு நான் ஷூட்டிங் போயிட்டேன் அவர் கூட. 2 நாள் இருந்து அவர் கூட அந்த ஷூட் எல்லாம் முடிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 வாரம் கழிச்சு டப்பிங் இருக்குப்பா வாப்பான்னாரு. அதுக்கப்புறம் நான் டப்பிங் தியேட்டருக்கு போயிட்டு, அதில நடிச்சவங்க அவ்வளோ பேரையும் ஃபோன் பண்ணி வர வச்சு, எல்லாம் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, அவரும் டப்பிங் பேசிட்டாரு. பேசிட்டு கடைசியா, "எப்பா நீ மட்டும் பேசிட்டு, நீ அப்புறமா வீட்டுக்கு கிளம்புன்னாரு." "சரிங்க சார்" அப்படின்னேன். அதே மாரி அவர் இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உட்காந்து என்னோட போர்ஷன்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, "சார் என்னோட டப்பிங்கும் முடிஞ்சுது" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். அது மாரி கடைசி வரைக்கும் ஒரு தொடர்பிலே தான் இருந்தாரு. திடீர்னு இந்த 1 வாரம் நான் கொஞ்சம் வராம போயிட்டேன். அவர் கூட இல்ல நானு. அப்ப கூட அவர் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் இந்த ரைட்டர்ஸ் யூனியன் எலக்ஷன் சம்மந்தமா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் காலையில வந்து எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா அசெம்பிள் ஆவுங்க. நெறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. காலையில 2 பேரும் தான் வாக்கிங் போயிருக்காங்க. போயிட்டு கீழ வந்திருக்காங்க. வந்துட்டு, "நீ மேல போம்மா, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ண உடனே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மாரி வந்திருக்கு கையில. ஷேக் ஆகி அப்படியே ஃபோன் கீழ விழுந்து அப்படியே ஆள் சரிஞ்சிருக்காரு. சரிஞ்ச உடனே பசங்கள்லாம் உடனே ஒரே கத்தி எல்லாரையும் வர சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. பட் ஆன் த வேலே அவரு முடிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா டாக்டர் அங்கே போம்போது, அவரு "இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டாரு. ராதிகா மேம்க்கும் பாக்யராஜ் சாருக்கும் இருக்கிற நட்பு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம அவர் இறந்தப்ப கூட வீட்ல பார்த்தோம். அவங்க எவ்வளோ எமோஷனல் ஆனாங்கன்னு. இது கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்தே ஆரம்பிச்ச ஒரு நட்பா? ஆமா. அதுதான். இவரு பாரதிராஜா சார் வந்து யூனிட் எல்லாம் அங்கே அ
அவுடோர்லேயே விட்டுட்டு இவர் மட்டும் வந்திருக்காரு ஹீரோயின் பார்க்குறதுக்கு. யாரோ எதுலேயோ ஒரு ஆல்பத்தில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு தான் அப்புறம் வந்துட்டு இன்னார் பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா வந்து ஓகே நடிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பட்டு இவங்க வந்து நான் முடியவே முடியாது, அவர் ஆளை பார்த்தாலே யார் ராதிகா வேண்டாம். சொன்னாங்க முடியாது ராதிகா முடியாதுன்னு. அவர் கொஞ்சம் பேர் நிறைய முடி கிடி வச்சுட்டு வேஷ்டி சட்டைலாம் போட்டு இவர் என்ன ஒரு காட்டா மாதிரி இருக்காரு, இவர் டைரக்டரா, இவர் என்ன பண்ணுவார் அப்படி இப்படின்லாம் கிண்டல் பண்ணி ஏதோ பேசியிருக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் போய் ட்ரெயினை விட்டு இறங்கி லொக்கேஷன் போயிருக்காங்க. லொக்கேஷன் போனவுடனே எங்கள் டைரக்டர் கேட்டிருக்காரு, சார் ஹீரோயினி வருது, நீங்கள் எங்கே சார் அப்படின்னா, யோ இதோ தான் என் ஹீரோயினி. ஐயோ சார் என்ன சார் இது குண்டு பூசணிக்க மாதிரி இருக்கு, இவ்வளோ கொண்டாந்து நீங்கள் ஹீரோயினின்னு சொல்கிறீங்க, ஏதாவது சார் விளையாடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டுருக்காப்புல. ஓ இல்லையா இவ தான் இந்த கதைக்கு ஹீரோயினி அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்கு வந்து இந்த இது டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே அவங்க நிறைய இங்கிலீஷ் பேசுவாங்க, இவருக்கு எதுவுமே புரியாது. ஆமாம், அந்த இதில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சாரி கேட்டிருக்காங்க, சாரி ராஜன் உங்களை நான் நிறைய திட்டிட்டேன் இங்கிலீஷில், உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு அப்படியே இன்னைக்கு வரைக்கும் தொடருது. நட்பு ரொம்ப தொடருது. எமோஷனலான ஒரு கனெக்ஷன் அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க உடைஞ்சு. அண்ட் சுந்தர்ராஜன் சார் பத்தி சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் பாக்யராஜ் சாரும் இயக்குனர் சுந்தர்ராஜனும் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், ஆனா அதுக்கப்புறம் ஏதோ விரிசல் விழுந்ததா சொல்றாங்களே இந்த நட்புல, அது எந்த அளவுக்கு உண்மை? அது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் 5வது வரைக்கும் ஒரே கிளாஸில் தான் படிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில். 2 பேருமே ஒன்றா தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வரும்போது 2 பேரும் ஒன்றா வந்து வாய்ப்பு தேடினா சரியாக வராது, சர்வைவல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்பத்தூரில் ஏதோ ஒரு எஸ்டேட்டில் வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிட்டு வந்து ஏதோ கொஞ்சம் அந்த ரூம் வாடகை அது இது ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருந்திருக்கு. பட் இதில் வந்து இவர் வந்து பாலகுரு சார் மூலியமாக பாரதி ராஜா சார்கிட்ட போயிருக்காரு. அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது, மறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் சேர்ந்தது தெரிஞ்ச இன்ஃபார்ம் அவர் பண்ணல உங்களுக்கு. தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் ஹீரோ ஆனதையும் அது கரெக்டான தெளிவு இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு. அதில் 2 பேருக்கும் ரொம்ப மனஸ்தாங்கள், ரொம்ப நேரம் பேசாமல் இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப நல்லா நட்பு இருந்துக்கிட்டு தான் இருந்தது. போன தடவை எலெக்ஷன்லலாம் எங்கள் கூட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஒர்க் பண்ணார். அவர் சுந்தரராஜன் சார் தான் ஒர்க் பண்ணார், நிறைய செலவு பண்ணார், அதெல்லாம் பண்ணார் செஞ்சார். இப்போதைக்கு அவருடைய அதுக்கப்புறம் இவர் டைரக்டர் ஆகி சென்னை வந்து இவரும் டைரக்டர் ஆகிட்டார். பூர்ணிமா மேடமே ஃபஸ்ட்டு படம் நடித்தாங்க, பயணங்கள் முடிவதில்லை. அந்த படம் பெரிய ஹிட்டு. அவரும் ஒரு கண்டினியூஸாக ஒரு 5-6 படம் ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு அது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான் அது. அது ஒரு பெரிய சண்டை கிண்டன்லாம் சொல்ல முடியாது. எங்கே இருந்தாலும் அவங்க மீட் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க. அவர் வர போகிறதுக்கு அதெல்லாமே. அவரோட இறப்பு செய்தி கேட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் ஒட்டுமொத்த திரையுலகமே உடஞ்சி அழுதுருச்சு, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் வந்ததை மட்டும் எல்லாருமே ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசினாங்க சார். நடிகர் மோகன் வந்திருந்தது, மைக் மோகன் அவர்கள் வந்திருந்ததை மட்டும் எல்லாரும் ஏதோ பெரிய விஷயம் மாதிரி பேசினாங்க. விதி படத்துக்கு அப்புறம் ஏதோ அவங்களுக்குள்ள மனக்கசப்பு இருந்தது, அதையெல்லாம் மறந்து அவர் வந்திருக்காருங்கிற மாதிரி நியூஸ்லாம் அடிபட்டுச்சு சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆனால் அவர் வந்தப்போ நானும் இருந்தேன். பட்டு அந்த மாதிரி எதுவும் விதி படத்தில் அவர் கெஸ்ட் ரோல் பண்ணார். பாக்கியராஜ் சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் பண்ணார். அது ரொம்ப பெரிய ஹைலைட்டாக இருந்தது. அந்த சீனே ரொம்ப ஹைலைட் சீன் அது. பட் இவருக்கும் அவருக்கும் அப்படி ஒன்றும் எனக்கு பழகின வரைக்கும் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. உங்கள்கிட்ட அதை பற்றி எதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனால் மீடியாவில் அப்படி ஒரு வதந்தின்னு நினைக்கிறேன் உலாவிட்டு இருக்கு சார். சும்மா எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அவரு வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு மோகன் சார் சொல்கிறீங்க. ஓகே சார்.